ஆனந்தி, அதிமுகவில் அடுத்த பூகம்பம் வெடித்திருக்கிறது. ஏற்கனவே 2-3 பிளவுகளை சந்தித்த அதிமுகவினர் இப்போது 3 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியையே ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துரம் எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சத்யபாமா ஆகிய 3 பேரும் இன்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை நேரில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இன்று காலையில் இருந்து சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி மற்றும் இபிஎஸ் குழுவினரிடையே பேச்சுவார்த்தை போயிருந்த சூழ்நிலையில் எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இபிஎஸ் அணிக்கு தாவினர். இந்த சூழ்நிலையில் இன்று திடீரென 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனை நேரில் சந்தித்து தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் இந்த 3 பேரும் பதவியை ராஜினாமா செய்வதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தால் அந்த தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்படும். அந்த தொகுதி 3 தொகுதியிலுமே இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவர்கள் தாவேகாவில் இணையப் போகிறார்களா, அதிமுகவில் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் அங்கு தாவேகாவில் இணையப் போகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே காலையில் சி.வி. சண்முகம் அளித்த பேட்டியில் தமிழக வெற்றி கழகத்திற்கான தங்களது ஆதரவு எந்த சூழ்நிலையிலும் தொடரும் என்றும் அணி தாவலால் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று சி.வி. சண்முகம் உறுதியாக தெரிவித்திருந்தார். இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பின் கை ஓங்கி இருக்கிறது. 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் 27 பேர் இபிஎஸ் தரப்புக்கும் 20 பேர் இப்பொழுது எஸ்.பி. வேலுமணி சி.வி. சண்முகம் தரப்பிலும் இருக்கிறார்கள். இப்போது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலு தரப்பில் இருந்த மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் தொகுதி எம்எல்ஏ சத்யபாமா ஆகிய 3 எம்எல்ஏக்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்கள் தாவேகா வேட்பாளர்களாக அதே தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடுவார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதிமுக இந்த தேர்தலில் 47 எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 53 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்றதால் 2 அணிகளாக பிரிந்தார்கள். தாவேகா அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பதாக ஒரு 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வாக்களித்திருக்கிறார்கள். இவ்வாறு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வாக்களித்த அந்த அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அமைச்சர் பதவி கிடைக்காததால் இந்த அதிருப்தி குழுவில், அதாவது போட்டி அதிமுக குழுவில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு குழுவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பதால் மேலும் 10-15 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்களா, அதிமுகவில் ஒரு பெரிய அளவில் ஒரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதிமுக ஏற்கனவே தாவேகாவுடன் கரைகிறதா, தாவேகா வாக்கு வங்கியில் அதிமுகவினர் இணையப் போகிறார்களா என்றெல்லாம் பேச்சு எழுந்த சூழ்நிலையில் இப்போது விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதிமுகவின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த ராஜினாமா கடிதத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மதுராந்தகத்தை சேர்ந்த எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் ஏற்றுக்கொண்ட பின்னர் அவரிடம் வழங்கிவிட்டார்கள். அதை ஏற்றுக்கொண்ட பின்னர் இந்த 3 தொகுதியிலும் காலியானதாக அறிவிக்கப்படும். அவ்வாறு காலியானதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும். அப்போது இந்த 3 பேரும் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார்களா அல்லது தாவேகா வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதிமுகவில் அடுத்து மிக முக்கியமான ஒரு பெரிய பிளவு, அதிமுகவில் அடுத்த பூகம்பம் என்றே இதை கூறலாம். பெரிய 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சியான அதிமுகவில் புதிதாக ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது என்பது வழக்கமாக அண்மை காலங்களில் இதுவரை நடைபெறாத ஒரு நிகழ்வு. இவர்கள் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அந்த நடவடிக்கையை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த 25 எம்எல்ஏக்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று ராஜினாமா, இல்லை என்றால் இபிஎஸ் அணியில் இணைவது, இல்லை என்றால் அவர்களுடைய அதிமுக எம்எல்ஏக்களின் பதவி அங்கு ரத்து செய்யப்படும். பதவியை இழக்கப் போகிறார்களா அல்லது ராஜினாமா செய்து தாவேக வேட்பாளர்களாக போட்டியிடப் போகிறார்களா அல்லது இபிஎஸ் அணியில் இணைந்து அவர் கொடுக்கும் பதவியை வாங்கிக் கொண்டு தொடரப் போகிறார்களா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது.